என்னது தக்காளி செடியில் பூ பூத்துருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒருக்கான மாடிக்கு வந்திருந்தோம். மாடிக்கு வரும்போது கிளைமேட் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு. கிளைமேட் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்படியே நம்ம நெல்லிக்காய் செடியை பார்க்கலாம் பார்த்தா நல்லா நெல்லிக்காய் வந்து காய் காய்ச்சிருச்சு. ஓரளவு பரவாயில்ல, நல்லாவே காய் காய்ச்சிருக்கு. அப்படியே நம்மளோட தக்காளி செடி பார்த்தா பூ பூத்துருச்சுங்க. எப்படியும் ஒரு 3 மாதம் சேர்ந்து நமக்கு இந்த பூ பூத்துருச்சு. அப்படியே காயும் காய்க்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மிளகா செடியை பார்க்கலான்னு வந்தேன். அதான் நம்ம மிளகா செடி இப்போ தான் ஓரளவு வளர்ந்துருக்கு. அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லை, பரவாயில்ல. பப்பாளி செடி கூட நல்லா தழுத்து வந்துருச்சு. நம்ம சின்னோன்னு வச்சதே இப்போ பரவாயில்ல, எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. ஓகே, அப்படியே நம்ம பார்க்கலான்னு பார்த்தா நம்ம வச்ச மல்லி புதினா செடி அதான் ஓரளவு இலை விட்டுருச்சு. சரி, அப்படின்னு பார்த்தா நம்மளோட அன்னாச்சி செடி ஏன் இன்னும் அப்படியே நிற்கிதுன்னு தெரியல. கொஞ்சம் கூட ஒரு ஒரு இலை இல்லை, ஒரு அப்படியே தான் இருக்குது. சரி, ஓரளவு நல்லா போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நம்ம மல்லிகைப்பூ செடி வந்து கருகி போயிடுச்சு. நல்லா தழுத்துடுச்சு, கருகிருச்சு. சரி, அப்படியே நம்ம போட்ட தினை கூட வந்துச்சுங்க. தினை சும்மா தான் போட்டேன், ஆனால் கடைசியில் இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நம்ம ஈத்த பழம் செடி அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த புளியாங்க செடியெலாம் இருந்துச்சு. சரி, நல்லா போயிட்டுருக்கேன் நினச்சேன். திடீர்னு வந்து சன்செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, இங்கே ரெண்டு தெரியலன்ட்டு பால்கனிக்கு போகலான்னு போனேன். பால்கனிக்கு அப்படியே வந்துட்டேன். சன்செட்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பார்க்க நல்லா வியூவாக தான் இருந்துச்சு, சூப்பராக தான் இருந்துச்சு. அப்படியே கருவேப்பிலை பறிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதே கொஞ்சம் பறிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாமே பூச்சியாக இருந்துச்சு. சரி, கருவேப்பிலையும் பறிச்சாச்சு, கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு கீழே. சரி, இதோட முடியுது. பாய்.